வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று பார்க்க இருக்கின்ற ஓப்பன் பாக்ஸ் வீடியோ, நீங்கள் எல்லாம் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்றை விக்ரம் திரைப்படத்திலே சூர்யா இறுதிக்கட்ட காட்சியில தோளிலே தூக்கி கொண்டு வருவார் இந்த மார்ஷல் என்ற பிராண்ட் ஸ்பீக்கர். அந்த பிராண்ட்ல உள்ள ஒரு ஸ்பீக்கர் ஒன்றை இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். இது குறிப்பாக இந்தியாவில் ஒரு 25,000 ருபீஸுக்கும், கனடாவில் ஒரு $400 விற்பனை ஆகின்றது. மிக ஒரு பிரபலமான ஒரு பிராண்டாக இது இருக்கின்றது. இந்த பிராண்ட் குறிப்பாக இங்கிலாந்துல உருவான பிராண்ட், ஒரு ட்ரம்மரால உருவாக்கப்பட்ட பிராண்ட் தான் இந்த மார்ஷல் பிராண்ட். அதுல இருக்கின்ற கில்பர்ன் 2 என்ற மாடலை இன்று ஓப்பன் பாக்ஸ்ல பார்க்க இருக்கின்றோம். சரி, இந்த முறை ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி சத்தம் குவாலிட்டி இருக்குண்டு. அதுக்கு முன்பாக பாக்ஸிலே என்னென்ன இருக்கின்றது, அதன் பவர் டீட்டெயில்ஸ் இருக்கின்றது. கலர் குறிப்பாக கருத்த பிளாக் கலர், அதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் குறிப்பிட்டு இருக்கின்றது. மல்டி டைரக்ஷனல் சவுண்ட், ப்ளூடூத் 5.0 இருக்கின்றது. அதாவது இது ஒரு பேட்டரியில இயங்குற ஸ்பீக்கர் என்றபடியா 20 மணித்தியாலத்துக்கு மேல ஒரு முழுமையா சார்ஜ் போட்டா நிற்கும் என்று சொல்லப்படுகின்றது. மற்றது அதாவது வாட்டர் ப்ரூஃப் இருக்கின்றது. பெரிய அளவிலே இல்லை, சிறிய அளவில் தண்ணி பட்டாலும் டேமேஜ் ஆகாது. அதாவது ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட டிவைஸில் கனெக்ட் பண்ணி இந்த ஸ்பீக்கரை வைத்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. முழுமையாக ஒரு லெதரால உருவாக்கப்பட்ட ஸ்பீக்கராக இருக்கின்றது. நாங்கள் ஓபன் பண்ணி அந்த ஸ்பீக்கரை பற்றி பார்ப்போம். இந்த கவரை கலட்டினா திருப்ப பாக்ஸ் இருக்கின்றது. பாக்ஸும் அதே போன்று முழுமையாக விளக்கத்தில் இருக்கின்றது. வெளியில் எழுதின மாதிரியே விளக்கங்கள் இருக்கின்றது. அதே இது பாக்ஸ்லையும் அப்படியே காட்டப்பட்டது. பாக்ஸை ஓபன் பண்ணலாம். குறிப்பாக 1962 ஆண்டு உருவாக்கப்பட்ட பிராண்டாக இருக்கின்றது. அதுல கேரலாக் லீகல் அண்ட் சேஃப்டி, பாதுகாப்பு முறைகள் பற்றி எழுதியிருக்கின்றார்கள். குயிக் யூசர் கைட், எடுத்த உடனே எப்படி பாய்ப்பது, என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது. இதுல நம்பர்ஸ், இதுல ஒவ்வொன்றுக்கும் நம்பர் ஒரு விளக்கம் இருக்குன்னா அது இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. நீங்க ப்ளூடூத் ஆலையும் கனெக்ட் பண்ணலாம், வயர் ஆலையும் கனெக்ட் பண்ணலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லா மொழிகள்லையுமே இருக்கின்றது. தமிழ்ல இல்லை, ஆனால் சைனீஸ், ஜப்பானீஸ் நிறைய மொழிகளிலே மேனுவல் இருக்கின்றது. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொழிகளாக செல்கின்றது. அரபிக்ல இருந்து marshall.headphones.com, இது ஹெட்போன்.
அதை தவிர வந்து சார்ஜர் கேபிள் இருக்கின்றது. கேபிள் பின்னால கனெக்ட் பண்ணுவதற்கு, பிளக்கில் கனெக்ட் பண்ணுவதற்கு இருக்கின்றது. கேபிளை வைக்க இப்பொழுது ஸ்பீக்கரை வந்து ஸ்பீக்கர்ல வந்து உள்ளுக்குள்ள பெட்டியாக தான் இருக்கு. பெட்டியின் பெருசுக்கு ஸ்பீக்கர் பெரிதாக இல்லை. கவரை ஓப்பன் பண்ண ஸ்பீக்கர் பார்க்கலாம். இப்படி இருக்கின்றது. கண்ட்ரோல்ஸ் இருக்கின்றது. பின்பக்கம் பார்க்கலாம். எல்லாம் லெதர்ல பினிஷிங்ல இருக்கின்றது. பலகையில செய்து லெதர்ல செட் பண்ணப்பட்டிருக்கின்றது. இதை நீங்க கனெக்ட் பண்ணுவீங்கன்னா பவர் கனெக்டர் இருக்கின்றது. பவர் கனெக்டர் கொடுத்துட்டு இதை நம்ம பவர்ல கொடுக்கலாம். அதுக்கு என்பதாக இதுல ஒரு லெதர்ல வந்து கைப்பிடி இருக்கின்றது. ஃபினிஷிங், அதாவது ஃபினிஷிங் லுக் எல்லாமே ப்ரீமியமா இருக்கின்றது. எல்லாம் இது வந்து மெட்டல்ல இருக்கின்றது. எல்லாமே ப்ரீமியமா இருக்கின்றது. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல JBL, போஸ் போன்ற பிராண்ட்கள் இருக்கின்றது. அதை விட இது எவ்வளவுக்கு சிறப்பாக இருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் அதனுடைய அந்த பிராண்ட் நேம் வந்து மிக பிரபலமாக இருப்பதனால் வந்து நன்றாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. இது எவ்வளவுக்கு நீங்க சார்ஜில் இருக்கு என்று பார்க்கலாம். இதுல வந்து ஃபுல் வால்யூம் கண்ட்ரோல் இருக்கின்றது. ஓப்பன் பண்ணி ஓன் பண்றதுக்கு ஒரு பட்டன் இருக்கின்றது. ஓன் பண்ணா இது வந்து பவர் சார்ஜில் போட வேணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு பேஸ் எவ்வளத்துக்கு வேணும், அதாவது ட்ரிபிள் எவ்வளத்துக்கு வேணுமென்று நீங்க வந்து செட் பண்ணி கொள்ளலாம். இது ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுவதற்கு, ஃபோனோட ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணதுக்கு இருக்கின்றது. இது எவ்வளத்துக்கு சார்ஜ் இருக்கின்றது இருக்கின்றது. நான் இப்பொழுது உங்களுக்கு சார்ஜில் இதை கனெக்ட் பண்ணி விட்டு பவர் கேபிளை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கின்றது சத்தம் என்பதை பற்றி, எப்படி சவுண்ட் இருக்கின்றது என்பதை பார். நல்ல பாரமாக இருக்கின்ற ஸ்பீக்கராக இருக்கின்றது. பின்னால நல்ல காலுக்கு போட்டு சரியாக இருக்கின்றது. பிளஸ் உள்ளுக்க பேட்டரியும் இருக்கின்றது. ஏன்னா ஃபுல்லா சார்ஜ் பண்ணிவிட்டு நாங்கள் போற இடமெல்லாம் இதை எடுத்து சென்று பாடல்கள் கேட்கலாம். எந்த நேரமும் பவர்ல கனெக்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்பாக நான் பழைய ஒரு போஸ் மாடல் இருக்கின்றது. இது ஒரு உலக புகழ்பெற்ற பிராண்டின் ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருந்தாலும் வந்து அதுக்கேற்ற தரமான சவுண்ட் இல்லை போல் தான் எனக்கு தோன்றுகின்றது. பெயர் தான் பெரிதாக இருக்கின்றது, ஆனால் அதில் இருக்கின்ற சவுண்ட் பெரிதாக இல்லை. மேலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பேஸ், ட்ரிபிள் போன்றவற்றை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய முறையில் இருக்கின்றது. ப்ளூடூத்தில் சில அங்கே சென்று விட்டு நாங்கள் இதில் ப்ளூடூத் டிவைஸ் அந்த 2 செகண்ட் அமர்த்தினா இதில் காட்ட வேணும்னு சொல்ல. அதுக்கு முதல் ஓன் பண்ணாமல் கிளிக் பண்ணவுடன் சத்தம் வந்தது. இதில் இருக்கின்றது கனெக்ட் பண்ணிட்டேன். பாஸ்வேர்டு ஒன்றுமே கேட்கவில்லை. நாங்கள் ஒரு இன்டர்நெட்ல சென்று எதெண்டான ஒரு சவுண்டை வந்து பிளே பண்ணிப்போம்.
ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரேடியோவில் இருந்து எல்லாவற்றையும் கேட்கலாம். முழுமையாக சார்ஜ் பண்ணப்பட்டதுன்னா இதில் ஃபுல்லாக க்ரீனில் வரும். அது மேலே வெரி சிம்பிளான ஸ்பீக்கராக இருக்கின்றது. இன்னும் பல பாடல்கள் ஏனென்றால் இது யூடியூப்பில் வந்து எல்லா பாடல்களையும் நாங்கள் ப்ளே பண்ணி டெஸ்ட் பண்ண முடியாது, ஏனென்னா காப்பி ரைட்டாக இருக்கும். அந்த வகையில் நான் ஆஃப்லைனில் வந்து வேறு பாடல்களை கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு இறுதியாக எப்படி இருக்கின்றது என்று சொல்லுகின்றேன்.